யார் குர்ஆனை சரியாக படிக்கவில்லையோ, யார் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கவில்லையோ, யார் சீராவை படிக்கவில்லையோ, இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தப்பான எண்ணங்கள். தப்பான எண்ணம் என்றால் என்ன சகோதரர்கள்? நான் மற்றவர்களை பற்றி எண்ணுவதை பற்றி பேசவில்லை, அது வேறு தலைப்பு. மற்றவர்களை பற்றி நான் நினைப்பது, எண்ணுவது, இதுவல்ல இந்த இடத்திலே முக்கியமான விடயம். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹுவை பற்றியுள்ள எண்ணங்கள். சிலர் சொல்லுவாங்களே, வாழ்க்கையே முசீபத்து தான் அவருக்கு. ஏன் வாழ்க்கையில ஏன் முசீபத் தெரியுமா? அவருடைய எண்ணம். அவர் நினைத்தார் என்ற வாழ்க்கை இப்படித்தான், அவருடைய எண்ணம் போல் வாழ். எனக்கு ஒன்றுமே சரி வருது இல்லையே. உங்களோட நினைப்பு இது, உங்களோட எண்ணம் இதுதான். நான் போராடமெல்லாம் தோத்துட்டே வாரனே, ஏன்? உங்களோட எண்ணம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த எண்ணங்கள் உருவாகுவது யாரை வைத்து? சூழல். குர்ஆனுடைய ஆயத்தை கேட்கிறார், சூரா யாசீன ஓதுறார், எண்ணம் மாறும். சூரத்துல் முல்க ஓதுறார், எண்ணம் மாறும். சூரத்துல் வாக்கியாவை ஓதுறார், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கு? அந்த மூமினுடைய எண்ணம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்கிறார், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون. அல்லாஹ் சொல்லுகிறார், அவன் நினைக்கலையா கியாமத்துடைய நாளையில் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று நினைக்கலையா? அவங்க உலகத்தில் வாழும் பொழுது உள்ள எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன எழுப்பாட்டுவான். இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில். இந்த எண்ணம் இருந்தால் அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். இந்த எண்ணம் காஃபிரிடம் இல்லை. இந்த எண்ணம் காஃபிர் இருக்குதா? இந்த எண்ணம் பாவியிடம் இருக்குதா? என்ன அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம் எப்ப எழுப்பாட்டுவான்? லியௌமின் அதீம், பிரம்மாண்டமான நாள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், முழு மனிதர்களும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால எழும்புற நாள். முதலாவது இந்த எண்ணத்தை சரி செய்யும். எனக்கு காலையில எழும்பினதிலிருந்து மாலையில தூங்கும் வரைக்கும் என்ற எண்ணம் என்ன தெரியுமா? என்ற எண்ணம் காசு மட்டும்தான். சிலருடைய எண்ணம் விளையாட்டு மட்டும்தான். சிலருடைய எண்ணம் ஏதாவது பாவம் செய்யணும் என்ற எண்ணம் மட்டும்தான். இந்த எண்ணங்களை மாற்றுறது குர்ஆன். முதல் முயற்சி பண்ணணும் சகோதரர்களே, சிந்தனை எண்ணத்தை மாற்ற. எனக்கு எப்பயாவது நேற்று வியாழக்கிழமை நேற்றைய நாளை யோசிச்சு பாருங்க. எழும்பிலிருந்து தூங்கும் வரைக்கும் அல்லாஹ் என்ன எழுப்பாட்டுவான் என்று நினைச்சேனா? இது முதலாவது எண்ணம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மூமீன்களுடைய வலது கையில ஏட்ட தருவான். நாங்க செஞ்ச அமலுடைய ஏட்டை எந்த கையில தருவான்? அல்லாஹ் வலது கையில தந்ததோட இவர் சொல்லுவாராம், அல்லாஹ் சூரா ஹாக்கால சொல்றார், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. வலது கையில ஏடு கிடைச்சதோட
குடும்பம் கூட்டாளிமாரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாராம், என் ஏட்ட கொஞ்சம் வாசிங்கப்பா, என் ஏட்ட வாய்ச்சி பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னி ظننت أني ملاق حسابيا. உலகத்துல வாழும் பொழுதே நான் நினைச்சிட்டு தான் வாழ்ந்தேன், அல்லாஹ் என்கிட்ட கேள்விகளும் கேட்பான். நாளாந்தம் என்னோடும் என்ன தெரியுமா? எனக்கு ஹிசாப் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? ஹிசாப்னா என்ன? கேள்வி கணக்கு இருக்கு, எண்ணம். முதலாவது என்ன? அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம் இருக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா? ஹிசாப் இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. நான் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் பெரிய ஒரு வேலை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன விட மாட்டான். அந்த எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் உங்களை பாதுகாக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்று சகோதரர்களே, சூழல், கூட்டாளிமார், எங்கட குடும்பம், இதெல்லாத்தையும் என்றதுக்கு விடுதில்லை. எங்களோட மனைவியோட பேச தொடங்கினா கியாமத்தை பத்தியா பேசுறது, ஹிசாப பத்தியா பேசுறது, நேரம் இல்லை. மூணாவது எண்ணம் என்ன தெரியுமா? وقال الذين يظنون أنهم ملاقو الله. ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய மூன்றாவது எண்ணம் சகோதரர்களே, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன். யாரை சந்திக்க இருக்கிறேன்? நான் நண்பனை சந்திக்க இருக்கிறேன், மனைவியை சந்திக்க இருக்கிறேன், பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறேன் என்பதை விட ஒவ்வொரு நாளும் என்ன வேண்டிய எண்ணம் இது. காலையில் எழுப்பி தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி இந்த இவைகளை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை சந்திக்கிறத நினைப்பாங்களாம். உங்களுக்கு நான் பேசுறது விளங்கும் நினைக்கின்றேன். இது இன்பமான எண்ணங்கள். இதெல்லாம் முதலாவது கியாமத் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற எண்ணம், இரண்டாவது ஹிசாப் இருக்குது என்ற எண்ணம், மூன்றாவது நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்ற எண்ணம். இது நான்காவது எண்ணம் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறார், فما ظنكم برب العالمين. அல்லாஹ் பத்தி உங்களோட எண்ணம் என்ன? ரப்புல் ஆலமீனை பத்தி உங்களோட சிந்தனை என்ன? இன்றைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வோட பேர் இருக்கிறாரு. இந்த பேர்களை அறிஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் அறியலாம். என்னோட அதிகமானவங்களுக்கு அது தெரியாது. அதனால நாங்க அல்லாஹ்வை நினைச்சிருக்கிறோம். யார் மாதிரி? எங்களோட பொஸ் மாதிரி. எங்களோட பொஸ்ஸ பத்தி அடிக்கடி பேசுறாங்க, எங்களோட தொழிலை பத்தி அடிக்கடி பேசுறோம். அல்லாஹ் பத்தி தெரியாது. அல்லாஹ் தான் கேட்கிறார், فما ظنكم برب العالمين. ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை பத்தி உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட எண்ணத்துல வருது அல்லாஹ் இப்படித்தான். உங்களோட எண்ணத்துல வருது என்ன? நான் டாய்லெட் கழுவித்தான் கனடால வாழணும். உங்களோட எண்ணம் அப்படித்தான். நான் ஊபர் ஓடித்தான் இங்க வாழணும். உங்களோட எண்ணம் அப்படித்தான். எண்ணம் போல் வாழ்வு.